வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி நம்ம இட்லியை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு அருமையாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சுட்ட இட்லி மீத 4 இட்லி இருந்தது. அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி துண்டில் வெட்டிக்கங்க. 4 இட்லியுமே அது மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த சைஸில் இருக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 2 குலுக்கு குலுக்கி விட்டுட்டு கையால் இட்லி உடையாமல் பெசரி விட்டுக்கோங்க. மசாலாவில் இட்லி நல்லா படுற மாதிரி பெசரிக்கங்க. இந்த மாதிரி எல்லாம் படுற மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. ஒரு வாணலி வச்சு அதில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்து பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கங்க. வறுத்துட்டு ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும், நைஸாக வராது, அரைச்சிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு பவுல் எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு உங்கள்கிட்ட இல்லாட்டி மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு இல்லாட்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே 4 இட்லிக்கு தான் நான் செய்கிறேன். நீங்கள் எத்தனை இட்லி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சுட்டு மசாலா போட்ட இட்லி துண்டை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு ரவையில் போட்டு பிரட்டிக்கங்க. இடையில ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே சிம்மில் வச்சுருங்க. ஒவ்வொரு துண்டாக அதில் எடுத்து சேர்த்துக்கங்க. இட்லியை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நினச்சி முக்கி எடுத்து எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கங்க. நல்லா கொஞ்சம் செவந்தோடனே எடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக மொறுன்னு இருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம், சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இது மாதிரி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.